Hi everyone, 7 days fruit challenge day 3ல நாம பார்க்க போறது grapes தான். grapesல flavonoids மாதிரி antioxidants இருக்கிறதுனால immunity system strengthen ஆகுறதோட சேர்ந்து ஏஜ் ஆகுறதுனால வரக்கூடிய ஐ ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்குது. இதுல வைட்டமின் சி அண்ட் கே இருக்கிறதுனால இம்யூன் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கிரேப்ஸ் எடுத்துக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தவிர்க்க முடியும். இதுல அதிகப்படியான பொட்டாசியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை சமநிலையில வச்சிருக்கும். இதுல கம்மியான கலோரிஸ் அண்ட் அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இதை எடுத்துக்கிறப்போ ஸ்டொமக்குமே கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். கிரேப்ஸ் அடிக்கடி எடுத்துட்டு வரப்போ கேன்சர் வராம ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும். இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்றதுனால கான்ஸ்டிபேஷன் வராம பாத்துக்கிறதோட நம்மளோட கட்க்கு தேவையான குட் பாக்டீரியாஸை ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இதை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரப்போ ஸ்கின் ரொம்பவே க்ளோவா இருக்கும். அது ரொம்பவே ஒரு யங்கான லுக் கொடுக்கும். இது கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதுனால ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம யூவி ரேஸ்னால நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும். இதுல வைட்டமின்ஸ், காப்பர் அண்ட் அயன் இருக்கிறதுனால ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி ஹேர் க்ரோத்தையுமே நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கிரேப் சீட்ஸுமே பெனிஃபிஷியல்ங்கிறதுனால நான் நோ ஐஸ் அண்ட் நோ சுகர்ல வெறும் சப்ஜா சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி ஜூஸா எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே ஹெல்தி. பை, டேக் கேர்.